ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ லேட் ஆயிடுச்சு, சாரி. ஓகே, இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டே 1 என்ன படித்தோம்? யூனிட்டோட ஹெட்டிங்லாம் படித்தோமா? ஓகே. டே 2 என்ன படித்தோம்? பொது அறிவியல் மட்டும் படித்தோம். ஓகே. இப்போ டே 2 என்ன படிக்க போகிறோம்? டே 3 என்ன படிக்க போகிறோன்னா, யூனிட் 2ம் யூனிட் 3யும் ரெண்டுமே படிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகணும். அதனால் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூனிட் 2 யூனிட் 3 படிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே படித்ததெல்லாம் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கிறத விட ரிவிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்டடி. ஓகேவா? படிக்கிறத படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லியும் நான் ரிவைஸ் பண்ணிட்டேன், நான் ஒன்றுக்கா ரிவிஷன் பண்ண டைம் ஆயிடும், நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னா, அழகு 2ம் அழகு 3ம் படிக்க போகிறோம். ஓகேவா? அழகு 2 நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா? நடப்பு நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 6 ஹெட்டிங் இருக்குது, 6 சப்ஹெட்டிங் இருக்குது. 6 சப்ஹெட்டிங் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு செகண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை பின்னாடி படிச்சுக்கும். 3லேருந்து 6 வரைக்கும் இருக்கிறத ஈஸியாக படிச்சுக்கலாம். நடப்பு நிகழ்வு 3வது டாபிக் பார்த்திங்கன்னா புவியியல். புவியியல்னாவே புவியியல் என்ன இருக்குன்னா, புவியியல் அடையாளங்கள். புவியியல் அடையாளங்கள் முடிச்சு பூவில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ 4th டாபிக் வந்து பொருளாதாரம். இது பாவரிசையில் தான் வரும். இது பொருளாதாரம் வச்சுக்கோங்க. பொருளாதாரத்தில் என்ன நடப்பு நிகழ்வுகள்னால், பொருளாதாரத்தில் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், அவ்வளோதான் முடிஞ்சு. 3வது வந்து புவியியல் அடையாளங்கள். பாவரிசையில் தான் வரும். 4வது வந்து பொருளாதாரம், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள். இந்த 5th வந்திங்கன்னா அறிவியல். 5th அறிவியல், 6th கலை அறிவியல்னு ஸ்டார்ட் ஆகும். 5th மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அறிவியல்னால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தற்கால கண்டுபிடிப்புகள், அவ்வளோதான் அறிவியல்னு வரும். அறிவியலில் பார்த்திங்கன்னா அறிவியலில் பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள். அடுத்து 6வது பார்த்திங்கன்னா கலை அறிவியல். சொன்னால் கலை அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம், வெவ்வேறு துறையில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள், அவ்வளோதான். கலை அறிவியல், இலக்கியம், தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறையில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள். 4 படிச்சிட்டோமா? என்ன? புவியியல் வந்து புவியியல் அடையாளங்கள். இதே பாவரிசையில் வரும். பொருளாதாரம், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், இது முடிஞ்சு. 5th வந்து அறிவியல், 6th வந்து கலை அறிவியல். 5th அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள் அப்படி. 6th கலை அறிவியல், ரைமிங்காக வரும். கலை அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள், அவ்வளோதான். 4 படிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 2 படிப்போம். ஃபஸ்ட்டு வந்து வரலாறு, செகண்ட் வந்து ஆட்சியல். ஃபஸ்ட்டு வரலாறு, செகண்ட் வந்து ஆட்சியல். நடப்பு நிகழ்வுகளை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழியில். ஃபஸ்ட்டு வரலாறு, செகண்ட் ஆட்சியல். வரலாறில் என்ன இருக்குன்னா, ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணியிருக்கேன். வரலாறில் என்ன இருக்குன்னா, அண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு. அந்த அண்மை நிகழ்வு தொகுப்பு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. அதை வந்து மாநிலம் குறித்த விவரத்தில் சேர்த்திருக்காங்க. அதனால் ஆக்சுவலாக வரலாறு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வரலாறு எது பற்றி இருக்குன்னா, அண்மை நிகழ்வு தொகுப்பாக இருக்குது. அந்த தொகுப்பு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. அதனால் தேசிய சின்னங்கள். அந்த இது வந்து எதில் இருக்குன்னா, மாநிலம் குறித்த விவரங்களில் இருக்குது. ஓகேவா? மாநிலம் குறித்த விவரங்களில் இருக்குது. இது வந்து செய்தியில் இடம்பெற்றிருக்கு. அதனால் மாநிலம் குறித்த விவரங்கள் இருக்குது. மாநிலம் குறித்த விவரம் எது இருக்குன்னா, செய்தியில் இருக்குது. அந்த செய்தியில் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகளும் இடங்களும். செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்ன? சிறந்த ஆளுமைகளும் இடங்களும். செய்தியில் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னால், செய்தியில் எந்த இடத்துல இடம் இருக்குன்னா, விளையாட்டு செய்தியில் இடம்பெற்றிருக்கு. அதனால் விளையாட்டு இதெல்லாம் எதில் இருக்குன்னா, நூலில் இருக்குது. இந்த நூலும் அதுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார், ஆசிரியர்களும். அப்படி தான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். நடப்பு நிகழ்வுகளை வரலாறு எப்படி படிச்சிருக்கோன்னா, வரலாறு வந்து எதை பற்றி இருக்குன்னா, அண்மை நிகழ்வு தொகுப்பாக இருக்குது. அண்மை நிகழ்வு தொகுப்புனா அது சின்னதாக இருக்குது. அப்புறம் தேசிய சின்னங்கள். இது எதில் இருக்குன்னா, மாநிலம் குறித்த சின்னதாக இருக்குது. சின்னது வந்து எதில் இருக்குன்னா, மாநிலம் குறித்த விவரங்கள். அதனால் மாநிலம் குறித்த விவரங்கள் சேர்த்திட்டாங்க. இந்த மாநிலம் குறித்த விவரங்கள் எதில் இருக்குன்னா, செய்தித்தாளில் இருக்குது. இந்த செய்தித்தாள் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகளும் முடிஞ்சா. செய்தித்தாளில் எதில் இருக்குன்னா, விளையாட்டில் இருக்குது. அதனால் விளையாட்டு முடிஞ்சிச்சு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு நூலில் இருக்குது. அதனால் நூல்களும் ஆசிரியர்களும், இது முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து ஆட்சியல். ஆட்சின்னு இருந்தால் நம்ம ஆட்சியல்னால், நம்ம ஆட்சியலில் என்ன இருக்குது? இந்திய அரசியல் இருக்குது. அரசியல்
கட்சிகள் வெயிட் ஆட்சியில் நடத்தாவே இந்திய அரசியல் கட்சிகள் இருக்குது. இப்போ அந்த கட்சிகள் என்ன பண்ணுறது, ஆட்சியல் பண்ணுதுங்க. அதனால் இந்திய அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைமைகளும். அரசியல் எடுத்துட்டாவே இந்திய அரசியல் கட்சி, அப்புறம் அதோட ஆட்சியல் முறைமைகளும். ஓகே, இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுதுன்னா விழிப்புணர்வு நடத்துது, பொது விழிப்புணர்வு நடத்துது, நிர்வாகம் பண்ணுது. அதனால் பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகம். எதை பற்றி விழிப்புணர்வு பண்ணுதுன்னா நலன்சார், அது அரசு திட்டத்தை பற்றி தான் விழிப்புணர்வு பண்ணுவாங்க, அதோட பயன்பாடை பற்றி. பொதுசார் அரசு நலன்சார் அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடுகளும். ஓகேவா. அப்புறம் அதை பற்றி சிக்கல்களும், நலன்சார் அரசு பயன்பாடும் வந்து அதில் என்னென்ன சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பொது விநியோக அமைப்பில் ஏற்படும் நிலவும் சிக்கல்கள் முடிஞ்சு. ஆட்சியில் எடுத்துட்டால் இந்திய அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைமைகளும். அந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுதுன்னா பொது விழிப்புணர்வு பண்ணுது, நிர்வாகம் பண்ணுது. அதனால் பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகம். விழிப்புணர்வு என்ன சொல்கிறாங்கன்னா நலன்சார் அரசு திட்டம், அதன் பயன்பாடுகளும் இருக்குது. ஒரு பயன்பாடு இருந்தால் சிக்கல்கள் இருக்கும். அது என்னென்ன, அந்த விநியோக அமைப்பில் ஏற்படும் சிக்கல்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. அதுதான் நடப்பு நிகழ்வு முடிச்சிட்டோமா. ஃபஸ்ட்டு வரலாறு, செகண்ட் ஆட்சியல், தேர்டு புவியியல், பொருளாதாரம், அறிவியல், சிக்ஸ்த்து கலை முடிஞ்சு. அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் நடப்பு நிகழ்வு படிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய புவியியலில் ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம். செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து வந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா. செகண்ட் வந்து இந்திய புவியியலில் இருக்க போக்குவரத்து. அடுத்து போக்குவரத்து, சமூக புவியியல், இயற்கை பேரிடர். இது எல்லாமே பாவரிசையில் தான் வரும். போக்குவரத்து, சமூக புவியியல். இப்படி படிக்க வேணாம், சரி நீங்கள் அதை வேணால் வச்சிரு. சாரி, கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இந்தியாவின் புவியியல் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அது சொன்னேன், ஃபஸ்ட் டாபிக் அப்புறம் படிச்சுக்கலாம். செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து, தேர்டு சமூக புவியியல், ஃபோர்த்து வந்து இயற்கை பேரிடர். செகண்ட் வந்து போக்குவரத்து சொன்னோன்னா போக்குவரத்து தகவல் தொடர்பு. போக்குவரத்து தகவல் தொடர்பு ரைமிங்காக வரும். செகண்டு அதாவது இந்தியாவின் புவியியல் டைட்டிலில் யூனிட் 3ல் செகண்ட் என்னென்னா போக்குவரத்து தகவல் தொடர்பு. அவ்வளோதான், மனப்பாடம் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு. தேர்டு பார்த்தீங்கன்னா அதோட தேர்டு ஹெட்டிங் சமூக புவியியல். சமூக புவியில் என்ன இருப்பாங்கன்னா மக்கள் தொகை இருப்பாங்க. அதனால் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். மக்கள் என்ன இருப்பாங்கன்னா இனம் இருக்கும், மொழி குழுக்கள் இருக்கும், பழங்குடியினர் இருப்பாங்க. அதனால் இனம், மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள். 3வது டாபிக் முடிஞ்சா. ஃபோர்த்து டாபிக் என்னென்னா இயற்கை பேரிடர். ஃபோர்த்து டாபிக் பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர்னு ஒன்று இருந்தால் அந்த பேரிடர் மேலாண்மை பண்ணுறவங்களும் இருப்போம். பேரிடர் மேலாண்மை பண்ணும். எதனால் பேரிடர் இருந்துச்சுன்னா சுற்றுச்சூழல் மாசுபடுறதுனால. சுற்றுச்சூழல் மாசுபட காரணங்களும் தடுப்பு முறைகளும். ஓகேவா. சுற்றுச்சூழல் எதனால் மாசுபடுதுன்னா பருவநிலை மாற்றத்தினால. இது ரெண்டும் பாலையும் லாஸில் முடியும். பருவநிலை மாற்றம், பசுமை ஆற்றல். பருவநிலை மாற்றம், பாலை வரணும், அடுத்து பசுமை ஆற்றல். அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்ல, ஷார்ட்கட் வச்சும் படிச்சுக்கோங்க. படிக்க உங்களுக்கு வந்து அந்த மெயின் ஹெட்டிங்கு ஞாபகம் வரும், ஷார்ட்கட் மறந்து போயிடும். அவ்வளோதான். இதை படிச்சுக்கிட்டே திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வரும். அதுக்காக தான் திருப்பி படிங்க. படிக்க தான் அது நல்லா ஞாபகம் இருக்கும். எழுதி பாருங்கள். ஒரு டெய்லி படித்தது சொல்லும் போது நம்மளுக்கு அப்படியே மைண்டில் நிற்கும். அவ்வளோதான். இன்றைக்கி 2 முடிச்சிட்டோமா. நாளைக்கு காலையில் 2, மத்தியானம் 2 படிப்போம். ஓகேங்களா. இப்போ என்ன, அதாவது நாளைக்கு காலையில் வந்து இப்போ 3 முடிச்சிட்டோம். 1, 2, 3 முடிச்சிட்டோம். நாளைக்கு காலையில் வந்து 4, 5, ஈவினிங்க்கு மேலே நைட்டு வந்து 6, 7 படிப்போமா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா, புரியுதா, நான் கண்டினியூ பண்ணவா இந்த சேனலை அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணுறீங்களா? பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.